கிரகலட்சுமி அஸ்ட்ரோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய ராசி பலன். இன்று குரோதி வருடம் மார்கழி மாதம் 1ஆம் நாள், ஆங்கில மாதம் 16/12/2024 திங்கட்கிழமை. இன்றைய திதி பிரதமை திதி. இந்த பிரதமை திதியில் உலோகங்கள் சிற்ப வேலைப்பாடுகள் செய்வதற்கும் கருங்கல்லால் சிற்ப வேலைப்பாடுகள் செய்வதற்கும் உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. இன்று ஏதாவது மர வேலைகள் செய்வதற்கும் மரத்திலான சிற்ப வேலைகள் செய்வதற்கும் நல்ல நாளாக கருதப்படுகிறது. இன்று ஏதாவது கார்ட்டூனிஸ்ட் புதிய ஓவியங்களை வரைவதற்கும் புதிய ஓவியங்களை அரங்கேற்றம் செய்வதற்கும் மிகவும் உகந்த நாளாகவே கருதப்படுகிறது. இன்று விவசாய கருவிகளை சீர் செய்வதற்கும் விவசாய கருவிகளை மாற்றுவதற்கும் மிகவும் உகந்த நாளாக கருதப்படுகிறது. இந்த பிரதமை திதியில் இந்த வேலைகளை அனைத்தும் செய்தீர்களானால் அது உகந்த நாளாக கருதப்படுகிறது. மேலும் செங்கல் சூளைகளுக்கு தீ வைப்பதற்கும் இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம். இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் காது குத்துவ செய்வதற்கும் குழந்தைகளை தொட்டிலில் போடுவதற்கும் குழந்தைகளுக்கு வித்யாபாரம் செய்வதற்கும் மேலும் ஏதாவது செங்கல் சூளைகளுக்கு தீ இடுவதற்கும் உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்று நீங்கள் ஏதாவது சிவனை வழிபாடு செய்தீர்களானால் இன்று உகந்த நாளாகவே கருதப்படுகிறது. இந்திய சந்திராஷ்டமம் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்கள் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானமாகவும் கவனமாகவும் செய்வது அவசியமாகிறது. நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் இன்று சிறு தடை தாமதங்கள் வருவதாகவே அறியப்படுகிறது. ஆகவே முடிந்தளவு இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்கள் எந்த காரியங்களை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசனை செய்வது அவசியமாகிறது. இன்றைய நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் பகல் 9:15 முதல் 10:15 வரை, இரவு 7:30 மணியிலிருந்து 8:30 மணி வரை. இந்த கௌரி நல்ல நேரங்கள் அனைத்தும் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கும் விவசாயத்தை அபிவிருத்தி செய்வதற்கு கொடுக்கல் வாங்கலை செய்வதற்கும் இந்த கௌரி நல்ல நேரங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம். இன்றைய ராகு காலம் காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை. குளிகை காலம் மதியம் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை. இன்றைய வாரசூலை கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்றைய சுப ஹோரை நல்ல நேரங்கள் காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை, பகல் 12 மணியிலிருந்து 2 மணி வரை, இரவு 6 மணியிலிருந்து 9 மணி வரை, இரவு 10 மணியிலிருந்து 11 மணி வரை. இன்றைய இந்த சுபஹோரை நல்ல நேரங்களில் புதிய நகைகள் வாங்குவதற்கும் புதிய காயின்ஸ் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா அந்த காயின்ஸை ஜுவல்ஸா மாற்றுவதற்கும் இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது யாத்திராக்காரர்களுக்கு வஸ்திர தானம் செய்வதற்கும் இன்று நல்ல நாளாகவே கருதப்படுகிறது. இன்றைய வாரசூலை கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்றைய சுபஹோரை நல்ல நேரங்களை பார்த்தீர்கள். இன்று ராசி கட்டத்தில் இன்றைய கிரக நிலைகளை பார்க்கலாம். ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சந்திரன், கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, துலாமில் புதன், விருச்சகத்தில் புதன், தனுசில் சூரியன், மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய ராசி பலன். மேசராசி நேயர்களே, இன்று ரியல் எஸ்டேட் செய்பவர்களுக்கு நிலங்கள் மூலம் இன்று மிகவும் லாபம் தரும் நாளாக இன்று அமைகிறது. இன்று மூலாதார சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இன்று தாயாரின் மூலம்
சிறு மருத்துவ செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இன்று டிராவல்ஸ் வச்சு நடத்துறவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் மிகவும் குறைவாக இருந்தாலும் மன நிறைவு இருப்பதாகவே இன்று அறியப்படுகிறது. மேலும் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பணவரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று இளைய சகோதரர்கள் மூலம் இன்று நீங்கள் எதிர்பார்த்த எந்த காரியங்களும் கொஞ்சம் நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் சிறு தடை தாமதங்கள் இருந்தாலும் அது மாலையில் நிறைவேறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இன்று எதிர்பார்த்த பணவரவு தடை தாமதங்களாக இருந்தாலும் கடைசி நேரத்தில் கொஞ்சம் வசூலாவதற்கான ஒரு சூழ்நிலையும் இந்த மேசராசி நேயர்களுக்கு அமைகிறது. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்றைய தாராபலன் பிரத்யோக தாரை. இந்த பிரத்யோக தாரையில் சிலருக்கு வீண் அலைச்சலும் வீண் விரய செலவுகளும் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. முடிந்தளவு இந்த வீண் அலைச்சலை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று சிலருக்கு ஏதாவது ஒரு அலுவலகத்தில் மற்றவர்களுடைய பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. நீங்க ஏதாவது மற்றவங்களோட பிரச்சனைகளில் தலையிட்டீங்கன்னா தேவையில்லாத சில வம்பு வழக்குகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. நீங்க கம்மன் இருந்தா கூட உங்க வாயை கிண்டி சண்டை சச்சரவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் அண்டை வீட்டாரின் பக்கத்து வீட்டுல கொஞ்சம் இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமாகிறது. இன்று ஏதாவது பாஸ்போர்ட் விசா விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று முன்பின் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் கொஞ்சம் பழகுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. அப்படியே நீங்க கொஞ்சம் பழகுனீங்கன்னா கூட தேவையில்லாத கொஞ்சம் அளவுக்கு அதிகமா பழகுவதை தவிர்ப்பது நல்லது. இல்லைன்னா தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். இன்று முன்பின் தெரியாத ஒரு இடங்களுக்கு செல்வதையும் தவிர்ப்பது அவசியமாகிறது. அப்படியே நீங்க போனீங்கன்னா தேவையில்லாத செய்யாத செயல்களுக்கு பழியேற்கும் நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இன்று ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது மிகவும் அவசியமாகிறது. இன்று தேவையில்லாத சில பிரச்சனைகளில் உங்களுக்கு வருவதற்கான ஒரு சூழ்நிலை மூன்றாம் நபரின் மூலம் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகளும் சில தொல்லைகளும் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. முடிந்த அளவு நீங்கள் உங்கள் வேலையுண்டு இருந்தீர்களானால் எந்த ஒரு பிரச்சனையும் பேஸ் பண்ண தயாராக இருக்கலாம். மேலும் இன்று ஏதாவது மூதாதையர் சொத்துக்களில் பாகப்பிரிவினை இருந்து இன்று ஏதாவது உங்களோட பாகப்பிரிவினை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அது உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று தாராபலன் சாதகத்தாரை. இந்த சாதகத்தாரையில் எண்ணிய செயல்கள் அனைத்தும் நிறைவேறுவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. இன்று ஏதாவது புதிய வேலை வாய்ப்பு வேண்டி விண்ணப்பித்தவர்களுக்கும் புதிய வாய்ப்பு வேண்டி விண்ணப்பிப்பவர்களுக்கும் எதிர்பார்த்த ஒரு நல்ல பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. இன்று உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு வாய்ப்பும் டிஸ்டிங்ஷன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இன்று ஏதாவது ஒரு செமினாரில் கலந்து கொண்டு பரிசு வாங்குவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். மேலும் ஏதாவது எஜுகேஷன் லோன் வேண்டி விண்ணப்பித்தவர்களுக்கு அதற்கான ஒரு சூழ்நிலையும் அதற்கான ஒரு நல்ல ஒரு தகவல்களும் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. இன்று நீங்கள் செய்யும் புதிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. திருமணம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. திருமணத்தில் இன்று நீண்ட நாட்களாக தடை தாமதங்கள் இருப்பவர்களுக்கு நல்ல இடத்தில் வரன் அமைவதாகவே அமைகிறது. மேலும் ஏதாவது அரசு சார்ந்த ஒப்பந்தங்கள் டெண்டர்களில் இன்று கையெழுத்து போடுவதற்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. சில வேலைகள் செய்து அதாவது ஒரு செட்டில்மெண்ட்டுக்காக விண்ணப்பித்தவர்களுக்கு அதற்கான செட்டில்மெண்ட் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது குலதெய்வம் சார்ந்து நீங்கள் செய்யும் பரிகாரங்கள் அனைத்தும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு குடும்பத்தில் ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையும் மகிழ்ச்சிகரமான ஒரு சந்தோஷகரமான வாழ்க்கை அமைவதற்கும் இன்று நல்ல நாளாக அமைகிறது இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை
இன்று பிறருடன் வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்ப்பது அவசியமாகிறது. இந்த வாக்குவாதங்கள் மூலம் தேவையில்லாத சில பிரச்சனைகளும் வம்பு வழக்குகளும் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று நண்பர்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த ஏதாவது உதவிகள் சிறு தடை தாமதங்கள் மூலமாகவே கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. மேலும் ஏதாவது கூடா நட்பின் மூலம் இன்று உங்களுடைய ஏதாவது வீண் விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். இன்று வண்டி வாகனங்களில் சில விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று அலுவலகத்தை பொறுத்தவரை இன்று சக ஊழியர்களின் கொஞ்சம் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் முன்னொன்று பேசி புறமொன்று பேசுவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். ஆகவே இன்று யாரிடமும் கொஞ்சம் வெளிப்படையாக பேசுவதை கொஞ்சம் குறைத்துக் கொள்வது அவசியமாகிறது. கணவன் மனைவியை பொறுத்தவரை இன்று சிறு சிறு சண்டை சச்சரவுகள் வந்தாலும் மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது. முடிந்தளவு இன்று ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது அவசியமாகிறது. மேலும் இன்று ஏதாவது கருவுற்று பெண்கள் ஏதாவது உடல் உபதைகள் என்றால் கண்டிப்பாக மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக்கொள்வது அவசியமாகிறது. இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள். ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று தொழிலில் பொறுத்தவரை எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை அதிகமாகவே இருக்கிறது. குடும்பத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்கி இன்று மகிழ்வீர்கள். குடும்பத்தில் இன்று ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான ஒரு நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. மேலும் நீண்ட நாட்களாக மனைவியிடம் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை இன்று நீங்கள் அன்புடன் பேசினீர்களானால் அந்த பிரச்சனை தீர்வாவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு. மேலும் தொழிலில் புதிய யுக்திகளை கையாண்டு புதிய வாடிக்கையாளரை கவர வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இன்று ஏதாவது ஒரு உறவினர்கள் மத்தியில் உங்களுடைய பேச்சு திறமை வெல்வதற்கான ஒரு சூழ்நிலையும் உங்களை நம்பி வந்தவர்களை நீங்கள் நம்பிக்கை துரோகம் செய்யாமல் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். மேலும் சிலருக்கு ஆண்களாக இருந்தால் வலது கண்களிலும் பெண்களாக இருந்தால் இடது கண்களிலும் சிறு உபதைகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது. ஆகவே முடிந்தளவு இன்று நீங்கள் எந்த ஒரு செய்தாலும் கொஞ்சம் ஆரோக்கியம் சார்ந்து சிறு மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மித்திரத்தாரை இன்று ஏதாவது ஒரு 50% காரியங்கள் மட்டுமே நிறைவேறுவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. மீதி 50% காரியங்கள் எந்த காரியங்களை செய்தாலும் சிறு தடை தாமதங்கள் மூலமாகவே நடைபெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று ஏதாவது ஒரு முதல் திருமணம் சட்டப்பூர்வமாக விவகாரத்தாகி இரண்டாம் திருமணம் சார்ந்து இன்று நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாக வருகிறது. நீண்ட நாட்களாக இரண்டாம் திருமணம் சார்ந்து ஏதாவது வரன் தள்ளி போய் கொண்ட சூழ்நிலை மாறி இன்று தக்க இடத்தில் வரன் அமைந்து குடும்ப வாழ்க்கை அமைவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று ஏதாவது கையில காசு வச்சிருந்தீங்கன்னா நீங்க ஜுவல்ஸ்லயோ அல்லது நிலத்தையோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது மிகவும் அவசியமாகிறது. சுப விரய செலவுகள் செய்தீர்களானால் அந்த பணம் என்று உங்கள் கைவிட்டு செல்வதற்கான சூழ்நிலை மிகவும் குறைவாகவே இருக்கிறது. இல்லைன்னா அது வீண் விரய செலவாக மாறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். மேலும் இன்று ஏதாவது ஒரு யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டிய முன்னொரு காலத்தில் வாங்கிய கடன் பிரச்சனைகளால் கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்றால் கண்டிப்பாக இன்று நீங்கள் கடனை கட்டுவதற்கு உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. இன்று கடனை கட்டினீர்களானால் கூடிய விரைவில் கடன் தீர்வதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். இன்று நிலம் சார்ந்து நல்ல விஷயங்கள் செய்வதற்கும் நிலம் சார்ந்து நீண்ட நாட்களாக நிலம் அமையாதவர்களுக்கு நல்ல இடத்தில் நிலம் அமைவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். அதனால ஏதாவது கையில் அமௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா நிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்வது மிகவும் அவசியமாகிறது. இன்று நல்ல செயல்களை அரங்கேற்றம் செய்வதற்கும் அதாவது இசை ஓவியங்கள் ஆகியவைகளை நல்ல இடத்தில் ஒரு அரங்கேற்றம் செய்வதற்கும் இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமையும் இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு. மிருகசீரிசம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. நீண்ட நாட்களாக திருமணம் சார்ந்து வரன் அமையாதவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது புதிய நிலங்கள் வாங்குவதற்கும்
புதிய வீடு சார்ந்து ஏதாவது முயற்சி செய்பவர்களுக்கும் நல்ல இடத்தில் ஒரு வில்லங்கம் இல்லாத ஒரு நிலங்களும் வில்லங்கம் இல்லாத ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு வீடும் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் அதற்கு அதிகமாகவே இருக்கிறது. அதற்காக ஏதாவது லோன் அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். இன்று சந்ததி விருத்தி இல்லாதவர்களுக்கு சந்ததி விருத்தி ஆவதற்கான ஒரு சூழ்நிலை அதிகமாகவே இருக்கிறது. இன்று அதை சார்ந்து சிலருக்கு ஏதாவது வளைகாப்பு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். இன்று பாதியில் ஏதாவது கிரயத்துல ஏதாவது பிரச்சனை இருந்து ஒரு வில்லங்க இருந்து பாதியில் நின்று போன கிரயங்கள், நிலம் ஆக வேண்டிய கிரயங்கள் இன்று செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். மேலும் இன்று யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக லீகலா ஒப்பீனியன் பார்த்து கடன் கொடுங்க. இல்லாட்டி போன பணம் திருப்பி வருவதற்கான ஒரு சூழ்நிலை மிகவும் குறைவாகவே இருக்கிறது. மேலும் இன்று பண்ணை தொழில் செய்பவர்களுக்கு கால்நடைகள் மூலம் மிகவும் ஏற்றம் தரும் நாளாகவும் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இன்று வெளியூர் சார்ந்து வியாபாரம் சார்ந்து வெளியூர் பயணங்களை மேற்கொள்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது சிலருக்கு இன்ப சுற்றுலா சென்று வருவதற்கும் புனித நதிகளில் நீராடுவதற்குமான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மொத்தத்தில் இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த எந்த காரியங்களும் தடை தாமதம் இல்லாமல் மிகவும் அருமையாக நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. மிதனராசி நேயர்களே, மிதனராசி நேயர்களுக்கு இன்று உங்களுடைய தனித்திறமை மேம்படுவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. உறவினர்கள் மத்தியில் உங்களுடைய செல்வாக்கு மேம்படுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று அலுவலகத்தில் சக ஊழியர்களுடன் மிகவும் மகிழ்ச்சிகரமாக பழகுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. உங்களுடைய ராசியில் சந்திரன் 1ஆம் இடத்திலிருந்து 7ஆம் பார்வையாக சூரியனை பார்ப்பதால் இன்று அரசு சம்பந்தமான எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. மேலும் ஏதாவது தந்தையாருக்கு சில உடல் உபதைகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. இருந்தாலும் இன்று மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை சார்ந்து இன்று உங்களுக்கு ஒரு நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. குடும்பத்தில் மிகவும் மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. வாழ்க்கை துணைவியின் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த நற்பலன்களும் இன்று கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. இன்று நண்பர்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த எந்த ஒரு உதவியும் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. மிதனராசி நேயர்களுக்கு, மிதனராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று மிகவும் ஒரு அற்புதமான நாளாகவே இன்று கருதப்படுகிறது. இருந்தாலும் சில செயல்களில் மட்டும் தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஜென்மத்தாரை, இந்த ஜென்மத்தாரையில் ஒரு அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான வேலைகளை செய்தீர்களானால் தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இன்று யாருக்காவது ஒரு சூரிட்டியோ அல்லது ஜாமீன் கையெழுத்தோ போடுவதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று கொடுக்கல் வாங்கலில் சிறு சிறு பிரச்சனைகள், சிறு உபதைகள் இருப்பதால் முடிந்த அளவு கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் ஒரு முறைக்கு பல முறை யோசனை பண்ணி செய்வது மிகவும் அவசியமாகிறது. மேலும் இன்று யாருக்காவது ஒரு வாய்மொழி வாக்குறுதியை கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்றால் கண்டிப்பாக அதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று வாய்மொழி வாக்குறுதி கொடுத்தீர்களானால் வாய்மொழி வாக்குறுதியை காப்பாற்றுவது மிகவும் சிரமமாகவே இருக்கும். ஆகவே முடிந்தளவு இன்று எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடனும் சில கவனமாகவும் செய்வது அவசியமாகிறது. இந்த வண்டி வாகனங்கள் டிராவல்ஸ் வச்சு நடத்துறவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் மிகவும் குறைவாக இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. இன்று திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை முடிந்தளவு தவிர்ப்பது மிகவும் நல்லது. இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் அப்படியே பேசினீங்கன்னா அது கொஞ்சம் சிறு சிறு தடை தாமதங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். மேலும் இன்று ஏதாவது நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் கொஞ்சம் சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பதால் முடிந்த அளவு கொஞ்சம் தள்ளி போடுவது அவசியமாகிறது. அலுவலகத்தை பொறுத்தவரை இன்று மூத்த அதிகாரிகள் மூலம் சில பணி சுமைக்கு ஆளாக நேரலாம். முடிந்தளவு மற்ற ஊழியர்களிடம் அனுசரித்து செல்வது மிகவும் அவசியமாகிறது இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு.
புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சம்பத்து தாரை, இன்று புதிய தொழில் தொடங்குவதற்கும் புதிய முதலீடுகள் செய்வதற்கும் உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்று நீங்கள் செய்யும் புதிய முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. நீண்ட நாட்களாக வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பணவரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். மேலும் திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கு இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. டிராவல்ஸ் வச்சு நடத்துபவர்களுக்கும் வண்டி வாகனங்களை விற்பனை செய்யும் நிறுவனங்களுக்கும் எதிர்பார்த்த லாபத்தொகை மிகவும் அதிகமாகவே ஏற்பதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இன்று திருமணம் சார்ந்து புதிய நகைகள், புதிய புடவைகள் மற்றும் சுபகாரிய செலவுகள் செய்வதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமைகிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு உகந்த நாளாகவே கருதப்படுகிறது. இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்று தொழிலில் சிறிய விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. இன்று தொழிலில் முதலீடு செய்வதற்கு சிறு தொகை கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். அப்படி கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக லீகலா ஒப்பீனியன் பார்த்துட்டு கடன் வாங்குங்க. இல்லாட்டி தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். இன்று மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாக இல்லை. இன்று நீங்கள் கையில் இருக்க அமௌண்ட் ஏதாவது செலவு செய்தால் மட்டுமே அதற்கான ஒரு நல்ல தகவல்களும் நல்ல உங்களுக்கு சாதகமான பலன்களும் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. இன்று உறவினர்கள் மத்தியில் உங்களுடைய செல்வாக்கு, உங்களுடைய பேச்சு திறமையின் காரணமாக சிறு சிறு தொல்லைகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. முடிந்தளவு யாரிடம் பேசும்போதும் கொஞ்சம் கவனத்துடனும் நிதானமாகவும் பேசுவது அவசியமாகிறது இந்த கடகராசி நேயர்களுக்கு. மேலும் ஏதாவது வெளியூர் வெளிநாட்டில் இருந்து வர வேண்டிய பணவரவு சிறு தடை தாமதங்கள் மூலமாகவே வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது இந்த கடகராசி நேயர்களுக்கு. பூசம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று விபத்து தாரை. இன்று முடிந்தளவு எந்த ஒரு காரியங்கள் செய்தாலும் முடிந்தளவு இன்று பயணங்களை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று வண்டி வாகனங்கள் மூலம் எதிர்பார்க்காத சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. மேலும் இன்று அலுவலகத்தை பொறுத்தவரை சக ஊழியர்களிடம் கொஞ்சம் பார்த்து நிதானமாக பழகுவது அவசியமாகிறது. இன்று மூத்த அதிகாரிகளின் பணிசுமை காரணமாக கோபத்திற்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். ஆகவே இன்று எந்த விஷயம் நடந்தாலும் தானொன்று தன் வேலை என்று இருப்பது மிகவும் அவசியமாகிறது இந்த பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று ஏதாவது விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இன்று விஷ ஜந்துக்களால் சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. முடிந்தளவு இன்று எந்த வேலை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் செய்வது அவசியமாகிறது. நீச்சல் குளத்தில் நீச்சல் பயிற்சி எடுக்கும் வீரர்கள் கொஞ்சம் எந்த ஒரு வேலை செய்தாலும் கொஞ்சம் பயிற்சி எடுக்கும் போது கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் இருப்பதும் அவசியமாகிறது. மேலும் ஜிம்மில் ஏதாவது எக்ஸசைஸ் பண்றவங்க அளவுக்கு அதிகமாக எக்ஸசைஸ் பண்ணாமல் கொஞ்சம் குறைத்துக் கொள்வது மிகவும் அவசியமாகிறது இந்த பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மிகவும் ஒரு நன்மை பயக்கும் நாளாக இன்று அமைகிறது. திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது கடன் பிரச்சனையினால் சிறு சிறு உபதைகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று முன்னொரு காலத்தில் வாங்கிய கடன் பிரச்சனை சிறு தொந்தரவு கொடுப்பதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். கையில ஏதாவது அமௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா இன்று வாங்கிய கடனை கட்டுவதற்கு உகந்த நாளாகவே இன்று கருதப்படுகிறது. ஆகவே முடிந்தளவு இன்று கையில் இருக்கும் அமௌண்டை கட்டினீர்களானால் அது இன்று கூடிய விரைவில் கடன் தீர்வதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று வீடு சார்ந்து நிலம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் சிலருக்கு ஏதாவது வண்டி வாகனங்கள் மூலம் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது. நீண்ட நாட்களாக நோய் நொடியில் இருப்பவர்கள் தக்க சிகிச்சை எடுத்துக்கொண்டு இதனால் அந்த நோய் பூரண குணம் அடைவதற்கான ஒரு வாய்ப்பு இன்று அமைகிறது இந்த ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு.
சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்று தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. வெளியூர் வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த பண வரவு வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. நீண்ட நாட்களாக இந்த எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றவர்களுக்கும் மருந்து வியாபாரம் செய்பவர்களுக்கும் எதிர்பார்த்த லாபத்தொகை மிகவும் குறைவாக இருந்தாலும் இன்று அது மொத்தமாக வசூலாவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு ஒரு சிறந்த பலன் தருவதாகவே அமைகிறது. இன்று குழந்தைகள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த எந்த ஒரு செயல்களும் நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது கல்வியில் சிறந்து விளங்க வேண்டிய குழந்தைகள் மந்தமாக இருந்த வேண்டிய சூழ்நிலையாகவே அறிவிக்கும். இன்று கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. மேலும் ஏதாவது மூதாதையர் சொத்துக்களில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தால் அது இன்று உங்களுடைய பேச்சுவார்த்தையின் மூலம் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. குழந்தைகள் சார்ந்து இன்று ஏதாவது சில வீண் விரய செலவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. இந்த சிம்மராசி நேயர்களுக்கு, சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று தொழிலை பொறுத்தவரை மிகவும் அற்புதமான நாளாகும். குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப உறுப்பினர்களுக்கு சிறு மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பிரத்யோகத்தாரை முடிந்தளவு இன்று வீண் அலைச்சலை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று தேவையில்லாத வீண் அலைச்சல் உங்களுக்கு வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. முடிந்தளவு இன்று வீண் அலைச்சலை தவிர்த்தீர்களால் சில வீண் விரய செலவு தடுக்கப்படும். இல்லைன்னா தேவையில்லாத இந்த வீண் அலைச்சல் மூலம் சில வீண் விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. மேலும் இன்று அலுவலகத்தை பொறுத்தவரையும் வெளிவட்டாரங்களை பொறுத்தவரையிலும் மற்றவர்களுடைய பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. நீங்க இன்னைக்கு மற்றவர்களுடைய பிரச்சனைகளில் தலையிட்டீங்கன்னா தேவையில்லாத வம்பு வழக்குகள் உங்களுக்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உங்க பாக்கெட்ல இருக்கிற அமௌண்ட் காலி ஆவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். இன்று ஏதாவது வெளியூர் வெளிநாடு சார்ந்து ஏதாவது பாஸ்போர்ட் விசா விண்ணப்பித்தவர்களுக்கு அதற்கான ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. இன்று முன்பின் தெரியாத நபர்களிடம் கொஞ்சம் பார்த்து பழக வேண்டும். இன்று ஏதாவது யாராவது ஒருத்தர் உங்க வாயை கிண்டி தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டு பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. முடிந்தளவு யாரிடம் பேசும்போதும் கொஞ்சம் மென்மையான வார்த்தைகளை பேசுவது அவசியமாகிறது. கடினமான வார்த்தைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. தெரியாத இடங்களுக்கு செல்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. அப்படியே தெரியாத இடங்களுக்கு நீங்கள் சென்றீர்களானால் செய்யாத செயல்களுக்கு பழியேற்கும் நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. இதற்கான சில வீண் விரய செலவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. குடும்பத்தை பொறுத்தவரை இன்று கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. முடிந்தளவு இன்று எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது மிகவும் அவசியமாகிறது. இன்று உங்களுக்கு ஏதாவது மூதாதையர் சொத்துக்களில் பிரச்சனை என்று பாக பிரிவினை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. பூரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சாதகத்தாரை எண்ணிய செயல்கள் அனைத்தும் ஈடேறுவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. நீங்கள் எந்த செயல்களை செய்தாலும் மனதிற்கு பிடித்த செயல்களை செய்தாலும் அது ஈடேறுவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. திருமணம் சார்ந்த சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் இன்று நன்மை பயக்கும் நாளாக இன்று அமைகிறது. மேலும் நிலம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. மேலும் ஏதாவது ஒரு அரசு சார்ந்து விண்ணப்பித்தவர்களுக்கு அதற்கான ஒரு எதிர்பார்த்த ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். அரசு சார்ந்து ஏதாவது டெண்டர்களை விண்ணப்பித்தவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் மூலம் ஏதாவது வருமானம் தரும் நாளாகவும் இன்று அமைகிறது. இன்று கணவன் மனைவியை பொறுத்தவரை இன்று மிகவும் அற்புதமான நாளாகவே இன்று அமைகிறது. இன்று வாழ்க்கை துணைவியின் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல காரியங்கள் நடப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது குலதெய்வங்களை வணங்கி நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு, பூரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் மிகவும் அற்புதமான நாளாகவும் நீங்கள் மனதில் தோன்றிய எந்த ஒரு செயல்களையும் இன்று செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்று மிகவும் ஒரு அற்புதமான நாளாக இன்று அமைகிறது. இன்று கூட்டுத் தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். நண்பர்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இந்த ரியல் எஸ்டேட் செய்யறவர்களுக்கு நீண்ட நாட்களாக விற்காமல் இருந்த நிலங்கள் விற்று அதற்கான ஒரு கணிசமான தொகை லாபம் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும்.
அலுவலகத்தை பொறுத்தவரை மூத்த அதிகாரியின் மூலம் பாராட்டுகளையும் சில நன்மதிப்பையும் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமைகிறது. இன்று சக ஊழியர்களிடம் ஒன்று நீங்கள் சகஜமாக பழக வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். இன்று அலுவலகத்தில் நீங்க எதிர்பார்த்த எந்த ஒரு பலனும் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு சூழ்நிலை அதிகமாகவே இருக்கிறது. இன்று மனைவியின் மூலம் நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தொழில்களில் இருந்து ஏதாவது லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று தாயாரின் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல காரியங்களும் நல்ல ஒரு பலன்களும் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இந்த கன்னிராசி நேயர்களுக்கு உத்திரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று வதைத்தாரை இன்று மற்றவர்களுடன் விவாதம் செய்வதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. தேவையில்லாத சில பேச்சுகளை குறைத்துக் கொள்வது மிகவும் நல்லது. அப்படியே நீங்க பேசுனீங்கன்னா கூட அது மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்தினீங்கனால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏதாவது கோபப்பட்டு டென்ஷன் ஆகி ஏதாவது நீங்க ஒரு கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தினால் அதனால் தேவையில்லாத வம்பு வழக்குகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. இன்று நண்பர்கள் மூலம் சிலருக்கு ஏதாவது வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. இன்று கூடா நட்பின் மூலம் உங்களுடைய பாக்கெட்ல இருக்கிற அமௌண்ட் காலியாவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். இன்று திடீர் வெளியூர் பயணங்கள் மூலம் நீங்கள் ஏதாவது ஒரு வீண் விரைய செலவுகளை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை அமைகிறது. இன்று இரவு நேர பணியில் இருக்கும் தொழிலாளர்கள் கொஞ்சம் பணியில் கவனமுடன் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. சிலருக்கு உடல் உபதைகள் காரணமாக பணியில் நாட்டமில்லாத ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. முடிந்தளவு இன்று பணியில் கவனமாகவும் கொஞ்சம் நிதானமாகவும் இருப்பது அவசியமாகிறது. இன்று கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. இன்று எந்த பிரச்சனை இருந்தாலும் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது மிகவும் நல்லது. இல்லைன்னா தேவையில்லாத சில சிக்கல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அதிகமாகவே இருக்கிறது. இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஒரு 50% காரியங்கள் மட்டுமே நிறைவேறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. மீதி 50% காரியங்கள் சிறு தடை தாமதங்கள் மூலமாகவே நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். இன்று ஏதாவது முதல் திருமணம் சட்டப்பூர்வமாக விவாகரத்தாகி இரண்டாம் திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. நீண்ட நாட்களாக இரண்டாம் திருமணம் சார்ந்து வரன் அமையாதவர்களுக்கு இன்று நீங்கள் முயற்சி செய்தீர்களானால் நல்ல இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. இந்த ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு முடிந்தளவு இன்று சுப விரய செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். அப்படியே சுப விரய செலவு செய்ய வேண்டியிருந்தால் கண்டிப்பாக ஜுவல்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, இல்லாட்டி நிலத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இல்லாட்டி அந்த சுப விரய செலவு வீண் விரய செலவாக மாறுவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். அல்லது குழந்தைகள் நலன் கருதி ஏதாவது ஒரு பிக்சட் டெபாசிட்ல அமௌண்ட் போட்டிருக்கலாம், அது அந்த பணம் உங்களை விட்டு போவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் குறைவாக இருக்கிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது முடிந்தளவு கருணை இல்லங்களுக்கு உங்களால் முடிந்தளவு ஏதாவது உதவி செய்தீர்களானால் இந்த வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக என்று அமையும். இல்லைன்னா ஏதாவது திருப்பணிக்கு கோயில் திருப்பணிக்கும் கோயில் அன்னதானங்களுக்கும் ஏதாவது நன்கொடை கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்றால் கண்டிப்பாக கொடுத்திருக்கிறானால் அது வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாகவே அன்று அமையும். அப்படியே இல்லாட்டி ஒரு நண்பருக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்தா கூட, நண்பருக்கு ஒரு டிஃபன் வாங்கி கொடுத்தா கூட சில வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமைகிறது. முடிந்தளவு இந்த காரியங்களை செய்தீர்களானால் வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாகவே அமையும் இந்த ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு. சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மிகவும் ஒரு அற்புதமான நாளாக இன்று அமைகிறது. இன்று திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. திருமணம் நீண்ட நாட்களாக திருமணம் காரிய தடை இருப்பவர்களுக்கு, திருமணம் சார்ந்து காரிய தடை இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் திருமணம் அமைவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது. மேலும் ஏதாவது பாதியில் நின்று போன வீட்டு வேலைகளை முடிப்பதற்கு உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. ஏதாவது வீட்டு வேலை பாதியிலே நின்று போயிருக்கும், ஃபண்ட் இல்லாம அதுக்கான நீங்க ஏதாவது முயற்சி செய்தீங்கனால ஃபண்ட் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் ஏதாவது நிலம் சார்ந்து கிரையம் சார்ந்து ஏதாவது பாதியில் நின்று போன கிரைய வேலைகள் அனைத்தும் இன்று நீங்கள் முயற்சி செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. மேலும் ஏதாவது சிலருக்கு நிலம் சார்ந்து வீடு சார்ந்து ஏதாவது புதிய வீடு கட்டுவதற்கோ அல்லது புதிய வீடு வாங்குவதற்கான முயற்சியில் ஈடுபடுவதற்கு இன்று அதற்கான ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. சிலர் ஏதாவது இன்னைக்கு
அதாவது மற்றவர்களுக்கு ஏதாவது கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக லீகலா பார்த்துட்டு கடனை கொடுங்க. இல்லாட்டி கடன் திருப்பி வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் குறைவாகவே இருக்கிறது. இந்த வாய்மொழி வாக்குறுதியின் மூலம் கடன் கொடுப்பதை முடிந்த அளவு தவிர்ப்பது இன்று அவசியமாகிறது. இந்த விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு விவசாயத்தில் இன்று எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. பண்ணை தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த கால்நடைகள் மூலம் லாபம் தரும் நாளாக இன்று அமைகிறது. வியாபாரம் நிமித்தமாக பயணங்கள் மேற்கொள்பவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது பயணங்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நற்பலன்கள் நடப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. சிலருக்கு ஏதாவது ஒரு இன்ப சுற்றுலா சென்று வருவதற்கும் குடும்பத்துடன் புனித யாத்திரை சென்று வருவதற்கும் புனித ஸ்தலங்களில் நீராடுவதற்குமான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமைகிறது இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு. துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று உங்களுடைய மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. இன்று தந்தையாருக்கு சில மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் மிகவும் உத்வேகத்துடனும் மிகவும் சுறுசுறுப்புடன் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த தொழில் இன்று சூடு பிடிப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. தொழிலில் சில நாட்களில் மந்தமாக இருந்தது மாறி இன்று வருமானம் தரும் நாளாகவும் இன்று அமைகிறது. இன்று அரசு சார்ந்த புதிய டெண்டர்கள் மூலம் இன்று உங்களுக்கு ஏதாவது ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது அரசு சார்ந்து விண்ணப்பித்தவர்களுக்கு அதற்கான ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் சிலருக்கு அமைகிறது. இருந்தாலும் சில காரியங்களில் தடை தாமதங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். இன்று தொழில் சார்ந்து ஏதாவது சிறு கடன் தொகை வாங்குவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. அப்படியே கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக இன்று கொஞ்சம் லீகலா அட்வைஸ் பார்த்துட்டு கடனை வாங்குங்க. இல்லாட்டி தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது குடும்ப உறுப்பினர்களுக்கு ஏதாவது மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும் இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு. சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஜென்மத்தாரை இன்று முடிந்தளவு கொஞ்சம் எந்த ஒரு செயல்களை செய்தாலும் அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான சில வேலைகளை செய்தீர்களானால் தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். இதனால் தேவையில்லாத மனக்குழப்பங்களும் மன சஞ்சலங்களும் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. இந்த ஒரு காரணத்தினாலேயே சில உடல் உபதைகள் சில மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும் இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் ஒரு முறைக்கு பலமுறை யோசனை செய்து செய்வது அவசியமாகிறது. இன்று யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்றால் முற்றிலுமாக கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. அப்படியே நீங்க கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட்டீர்களானால் அது நிறைவேறுவதற்கான ஒரு வாய்ப்பு குறைவாகவே இருக்கிறது. பிற்காலத்தில் சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. முடிந்தளவு யாரிடமும் ஏதாவது ஒரு வாய்மொழி வாக்குறுதியை கொடுப்பதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று ஏதாவது ஒரு சூரிட்டி கொடுப்பதோ ஜாமீன் கையெழுத்து போடுவதோ தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று திருமணம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் இன்று பாதகமான பலன் தருவதால் முடிந்தளவு திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. மேலும் இன்று ஏதாவது வண்டி வாகனங்கள் வைத்து வியாபாரம் செய்வதற்கு எதிர்பார்த்த லாபத்தொகை மிகவும் குறைவாகவே இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று ஏதாவது வீடு சார்ந்து நிலம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று சாதகமான பலன் தருவதாகவே இல்லை. நீ ரியல் எஸ்டேட் பண்றவர்களுக்கு இன்று கொஞ்சம் ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. மேலும் பண்ணைகளில் வேலை பார்க்கும் வேலையாட்கள் இன்று உங்களுடைய வேலையை மதிப்பதற்கான ஒரு சூழ்நிலை மிகவும் குறைவாகவே இருக்கிறது. ஆகவே இன்று ஏதாவது உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து செல்வது மிகவும் அவசியமாகிறது. இன்று யாருக்காவது ஒரு ஆயுள் பாத் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் முடிந்தளவு அதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இந்த ஆயுள் பாத் மூலம் உடல் கூலியாகி தேவையில்லாத சில கூலிங்கான சில நோய்கள் வருவதற்கான ஒரு பீசிங் சம்பந்தப்பட்ட ஒரு நோய் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. முடிந்தளவு இன்று ஆயுள் பாத்தை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. விசாகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சந்திராஷ்டமம் இருப்பதால் முடிந்தளவு இன்று புதிய முதலீடுகள் புதிய தொழில் தொடங்குவதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று புதிய நண்பர்கள் மூலம் இன்று நீங்கள் எதிர்பார்த்த ஏதாவது லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு குறைவாகவே இருக்கிறது. மேலும் நண்பர்கள் மூலம் சில வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று ஏதாவது வண்டி வாகனங்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தொகை எதிர்பார்த்த அளவுக்கு குறைவாகவே இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும்.
அமையும். தொழிலை பொறுத்தவரை வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு சில தடை தாமதங்கள் மூலமாகவே வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. நிலம் சார்ந்து வீடு சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் பாதகமான பலன் தருவதால் முடிந்தளவு தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான சூழ்நிலை இருந்தாலும் சிறு சிறு உபதைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. முடிந்தளவு யாரிடமும் கோபப்படாமலும் டென்ஷன் ஆகாமலும் கொஞ்சம் மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்தினீங்கனால இந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மிகவும் அற்புதமான நாளாக அமையும். இல்லைன்னா இந்த சந்திராஷ்டமம் இருப்பதால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் கொஞ்சம் மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்துவது மிகவும் அவசியமாகிறது. இல்லைன்னா தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. விருச்சிகராசி நேயர்களே, விருச்சிகராசி நேயர்களுக்கு ஏதாவது மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது என்று ஒரு சுமூகமான முடிவுக்கு வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. முடிந்தளவு என்று ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை இருந்தால் கூட அதை பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்த்துக் கொள்வது மிகவும் அவசியமாகிறது. இன்று தந்தையாரின் மூலம் எதிர்பார்த்த லாபங்கள் வந்தாலும் சிறு சிறு தந்தையாருக்கு சிறு மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை இன்று மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. வாழ்க்கை துணைவியின் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து பலன்களும் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று குடும்பத்தில் ஒரு மங்களகரமான ஒரு சூழ்நிலையும் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மனைவியின் மூலம் இன்று ஏதாவது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தொழில்களிலிருந்து வருமானம் தரும் நாளாகவே இன்று அமைகிறது. சிலருக்கு ஏதாவது நீண்ட நாட்களாக நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு இன்று மருத்துவம் சார்ந்து எந்த ஒரு செயலில் செய்தாலும் அது பூரண குணம் அடைவதற்கான ஒரு வாய்ப்பு அருமையாகவே இருக்கிறது இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு. மேலும் தொழில்துறையை பொறுத்தவரை நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் குறைவாக இருந்தாலும் மன மகிழ்ச்சியாக இருப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. குழந்தைகள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த லாபங்களும் மிகவும் அதிகமாக இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அருமையாக இருக்கிறது. மேலும் நீண்ட நாட்களாக கல்வியில் மந்தமாக இருந்த குழந்தைகள் இன்று சிறந்து விளங்குவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. வெளியூர் வெளிநாடுகள் வசிக்கும் குழந்தைகள் ஏதாவது பணம் அனுப்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை என்றால் கண்டிப்பாக அது இன்று உங்களுக்கு நிறைவேறுவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. இன்று சிலருக்கு பயணங்கள் மூலம் சில வீண் விரய செலவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு. அனுஷம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று விபத்து தாரை. முடிந்தளவு இன்று பயணங்களை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இந்த பயணங்கள் மூலம் தேவையில்லாத சிறு பிரச்சனைகளும் சில ஆரோக்கிய குறைபாடுகளும் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. மேலும் இன்று வண்டி வாகனங்கள் மூலம் தேவையில்லாத சில வீண் விரய செலவுகள் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. அலுவலகத்தை பொறுத்தவரை இன்று சில பணி நெருக்கடி காரணமாக சில கோபத்துக்கு மூத்த அதிகாரிகளின் கோபத்துக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். முடிந்தளவு இன்று சக ஊழியர்களிடம் மூத்த அதிகாரிகளையும் கொஞ்சம் அனுசரித்து செல்வது மிகவும் அவசியமாகிறது இந்த அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று சிலருக்கு ஏதாவது ஒரு விவசாயம் சார்ந்த தொழில் செய்வதற்கு விஷ ஜந்துக்களால் சிறு சிறு பிரச்சனைகளும் உடல் உபதைகளும் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. இன்னைக்கு பெண்கள் ஏதாவது காய்கறி வெட்டினா கூட கையில காயம் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது குழந்தைகள் ஏதாவது கதவு ஜன்னல்களிலோ அல்லது கதவுகளிலோ கைகளில் நசுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். ஆகவே முடிந்தளவு இன்று குழந்தைகளை பத்திரமாக பார்த்துக் கொள்வது மிகவும் அவசியமாகிறது இந்த அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. ஆகவே இன்று எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் செய்வது அவசியமாகிறது. கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சேமத்தாரை. இன்று மிகவும் ஒரு நன்மை பயக்கும் நாளாக இன்று அமைகிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு ஒரு நற்பலன்களை தருவதாகவே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. மேலும் இன்று நிலம் சார்ந்து வீடு சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு ஒரு நற்பலன்கள் கிடைப்பதாகவே அமைகிறது. நீண்ட நாட்களாக வீடு நிலம் தொலைவு கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல இடத்தில் வில்லங்கம் இல்லாம ஒரு வீடு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது நீண்ட நாட்களாக கடன் வாங்கிய கடன் பிரச்சனை இன்று தலை தூக்குவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. கையில ஏதாவது அமௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்று கடனை கட்டுவதற்கு வாங்கிய கடனை கட்டுவதற்கு உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. இன்னைக்கு நீங்க கடனை கட்டினீங்கன்னா கூடிய விரைவில் அந்த கடன் தீர்வதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் நீண்ட நாட்களாக நோய் நொடியில் இருப்பவர்கள் தக்க மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அந்த நோய் பூரண குணம் ஆவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. இன்று நீங்கள் ஆரோக்கியம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இந்த சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு.
தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று கூட்டு தொழில் நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது மனைவியின் மூலம் நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தொழில்களில் இன்று வருமானம் தரும் நாளாக இன்று அமைகிறது. சிலருக்கு ஏதாவது யூரினரி இன்ஃபெக்ஷன் ஏதாவது மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். மேலும் சில பொருள்கள் இன்று தானாக தொலைந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். இன்று எந்த பொருளை கையில வச்சிருந்தாலும் கொஞ்சம் நிதானத்துடன் கவனமுடன் வைத்துக் கொள்வது அவசியமாகிறது. இன்று நிலம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இன்று நீண்ட நாட்களாக ரியல் எஸ்டேட் பண்றவர்களுக்கு லாபங்கள் குறைவாக இருந்தாலும் இன்று அதற்கேற்ப வருமானங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. இன்று நண்பர்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து பண வரவுகளும் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாக அமைகிறது. சிலருக்கு மட்டும் ஏதாவது மருத்துவ செலவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு மூலம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பிரத்யோகத்தாரை முடிந்தளவு இன்று வீண் அலைச்சலை குறைத்துக் கொள்வது மிகவும் அவசியமாகிறது. இன்று தேவையில்லாத வீண் அலைச்சல் மூலம் உங்களுக்கு வீண் விரைய செலவுகளும் மருத்துவ செலவுகளும் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. இந்த மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு முடிந்தளவு இன்று எந்த காரியங்களை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசனை செய்வது அவசியமாகிறது. இன்று அலுவலகத்தை பொறுத்தவரை சக ஊழியர்களும் கொஞ்சம் பார்த்து பழக வேண்டும். நீங்க உங்கள்கிட்ட ஒண்ணு பேசுவாங்க, வெளியில ஒண்ணு பேசுவாங்க, உள்ளொன்று பேசி புறமொன்று வைப்பார்கள். ஆகவே முடிந்த அளவு இன்று யாரிடம் பேசும்போது வெளிப்படையாக பேசாமல் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. இந்த மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அரசு சார்ந்து ஏதாவது பாஸ்போர்ட் விசா விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. வெளி வட்டாரங்களை பொறுத்தவரை யாரிடமும் பேசும்போது கொஞ்சம் முன்பின் அறிமுகம் இல்லாத ஆட்களிடம் கொஞ்சம் பார்த்து பழகுவது அவசியமாகிறது. அப்படியே நீங்க பழகினீங்க கூட தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று தெரியாத இடங்களுக்கு செல்வதை கொஞ்சம் தவிர்ப்பது அவசியமாகிறது. அப்படியே நீங்க போனீங்கன்னா கூட செய்யாத செயல்களுக்கு பழியேற்கும் நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது. குழந்தைகள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது இந்த மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று ஏதாவது மூதாதைய சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை வந்து பாகப்பிரிவினை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை என்றால் அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு. பூராடம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சாதகத்தாரை எண்ணிய செயல்கள் அனைத்தும் நிறைவேறுவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. இன்று ஏதாவது புதிய வேலை வாய்ப்பு வேண்டி விண்ணப்பித்தவர்களுக்கு அதற்கான ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. நீண்ட நாட்களாக பிஜி படிக்கும் மாணவர்களுக்கு ஏதாவது படிப்பில் மந்தமாக இருந்த சூழ்நிலை மாறி இன்று நல்ல படிப்பில் மிகுந்து சிறந்து விளங்குவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இசைப்பள்ளியில் இசைக்கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் இசையில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இன்று நீங்கள் செய்யும் புதிய முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு ஒரு சந்தோஷமான லாபகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. அனைத்து செயல்களும் வெற்றியில் முடிவதற்கான ஒரு வாய்ப்பு அமையும். திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. அரசு சார்ந்து புதிய ஒப்பந்தங்கள் புதிய டெண்டர்கள் கையெழுத்தாவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். ஏதாவது அரசு டெண்டர்கள் சார்ந்து வேலை பார்த்து பில்லுக்காக காத்துக் கொண்டிருப்பவர்கள் இன்று அதற்கான முயற்சி செய்தீர்களால் இந்த பில் சாங்ஷன் ஆவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. அரசு உதவி சார்ந்து ஏதாவது விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த உதவி பணம் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. இன்று எந்த ஒரு காரியத்தையும் மனதில் நினைக்கும் எந்த ஒரு காரியத்தையும் துணிந்து செய்தீர்களானால் அதற்கான ஒரு நல்ல பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது இந்த பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. இன்று குலதெய்வம் சார்ந்து நீங்கள் ஏதாவது காலையில குலதெய்வத்தை வணங்கி நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு நல்ல பலன்கள் தருவதாகவே அமைகிறது இந்த பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று வதைத்தாரை அதாவது முடிந்த அளவு இன்று பிறருடன் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று வாய் திறந்தால் சிலருக்கு சண்டை சச்சரவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று தேவையில்லாத வம்பு வழக்குகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். அக்கம் பக்கத்தாட்ட கொஞ்சம் பார்த்து நிதானமா பழகுங்க, இல்லாட்டி தேவையில்லாத சில சிக்கல்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது. மேலும் அலுவலகத்தில் வேலை பார்ப்பவர்கள் சக ஊழியரிடம் கொஞ்சம் பார்த்து நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமாகிறது. முடிந்தளவு யாரிடம் பேசும்போதும் ஒரு அன்பான வார்த்தைகளை பேசுவது மிகவும் நல்லது. ஏதாவது ஒரு மிகவும் கடுமையான வார்த்தைகள் டென்ஷன்ல ஏதாவது பேசுனீங்கன்னா அது தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது. மேலும் திடீர் வெளியூர் பயணங்கள் மூலம் தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. முடிந்தளவு இன்று
திடீர் பயணங்களை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. மேலும் கனரக வாகனங்கள் மூலம் இன்று கொஞ்சம் சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பதால் முடிந்த அளவு கனரக வாகனங்களை இயக்கும் போது கொஞ்சம் நிதானத்துடன் இயக்குவது அவசியமாகிறது. மேலும் சிலருக்கு பணிகளில் நாட்டமில்லாத ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. கணவன் மனைவியை பொறுத்தவரை ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது கணவன் மனைவி சிறு சிறு பிரச்சனைகள் வந்தால் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது மிகவும் அவசியமாகிறது. சில கருத்து வேறுபாடுகள் வந்தால் தேவையில்லாத பிரிவினைக்கு வழிவகுப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் கருவுற்ற பெண்கள் சிலருக்கு ஏதாவது உடல் உபதைகள் வந்தால் கண்டிப்பாக மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக் கொள்வது அவசியமாகிறது. மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு இன்று தொழிலில் சில மந்தமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. வெளியூர் வெளிநாட்டில் இருந்து வர வேண்டிய பணவரவு சிறு தடை தாமதங்கள் மூலமாகவே வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது ஆரோக்கியம் சார்ந்து சிலருக்கு ஏதாவது மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். குடும்ப உறுப்பினர்களுக்கு யாருக்காவது சில ஏதாவது ஒரு வீசிங் நீரினால் சில தொந்தரவுகள் வந்து வீசிங் சம்பந்தமான சில மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரை இன்று நீங்க சில வீண் விரைய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் அமையும். மேலும் இன்று ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது மிகவும் அவசியமாகிறது. இல்லைன்னா தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. மேலும் தொழில் சார்ந்து இன்று ஏதாவது கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். அப்படி நீங்க ஏதாவது கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய பார்ட்னரையும் சேர்த்து அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டு கடன் வாங்க. தனியா போய் கடன் வாங்குங்க. தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை இந்த மகர ராசி நேயர்களுக்கு அமைகிறது. மேலும் விவசாயம் சார்ந்த தொழில் செய்வர்களுக்கு நீரினால் சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அளவுக்கு அதிகமாக நீரின் பிரச்சனைகளால் சில பயிர்கள் வாடுவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும் இந்த மகர ராசி நேயர்களுக்கு. திருவோணம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஒரு 50% காரியங்கள் மட்டுமே நிறைவேறுவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. மீதி 50% காரியங்கள் சில தடை தாமதங்கள் மூலமாகவே நடைபெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. முதல் திருமணம் விவகாரத்தாகி இரண்டாம் திருமணம் சார்ந்து முயற்சி எடுப்பவர்களுக்கு அதற்கான ஒரு நல்ல இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. நீண்ட நாட்களாக இரண்டாம் திருமணம் சார்ந்து தள்ளி போய்க்கும் இந்த சூழ்நிலை மாறி இன்று நல்ல இடத்தில் ஒரு வரன் அமைந்து இன்று ஒரு திருமணம் நடப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது அமௌண்ட் கையில வச்சிருந்தீங்கன்னா சுப விரைய செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். கையில காசு வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஜுவல்ஸ் வாங்குவதோ அல்லது ஏதாவது ஒரு நிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதோ மிகவும் அவசியமாகிறது. இல்ல இதை விட்டுட்டு வேற ஏதாவது பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அந்த அமௌண்ட் சில விரைய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். முடிந்தளவு யாரிடமும் கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்து வைப்பதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று உங்களுடைய வாழ்க்கை துணைவை மட்டுமே நீங்கள் நம்ப வேண்டிய ஒரு சூழ்நிலையில் சிலர் இருப்பார்கள். மேலும் இன்று குழந்தைகள் நலன் கருதி ஏதாவது பிக்சட் டெபாசிட்ல அமௌண்ட் போடுவது மிகவும் அவசியமாகிறது. இல்லைன்னா அந்த அமௌண்ட் தேவையில்லாத சில வீண் விரைய செலவுகள் மாறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. இன்று சிலருக்கு ஏதாவது சில கருணை இல்லங்களுக்கு முடிந்தளவு ஏதாவது உதவி செய்தீர்களானால் சில வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமைகிறது. கோயில் திருப்பணிக்கு முடிந்தளவு இன்று நன்கொடை கொடுத்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாகவே இன்று அமையும். மேலும் சிலருக்கு ஏதாவது ஒரு குழந்தைகளுக்கு படிப்பிற்கான ஏதாவது புக்ஸ் பேனா பென்சில் வாங்கி கொடுத்தீர்களானால் அதுவே இன்று உங்களுக்கு வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக அமையும் இந்த திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மிகவும் ஒரு அற்புதமான நாளாக இன்று அமைகிறது. இன்று ஏதாவது திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது. இன்று நீண்ட நாட்களாக ஏதாவது பாதியில் நின்று போன கிரைய வேலைகள் அனைத்தும் இன்று ஏதாவது டாக்குமெண்டேஷன் சில பிரச்சனையாகி பாதியில் நின்று போன கிரைய வேலைகள் அனைத்தும் இன்று முயற்சி செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தந்து கிரயம் ஆவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. மேலும் நீண்ட நாட்களாக ஏதாவது நிலங்கள் வீடு கட்டுவதற்கான சில அப்ரூவலுக்காக வெயிட்டிங் இருப்பவர்களுக்கு இன்று அப்ரூவல் ஆகி ஏதாவது லோன் கேட்டிருந்தீங்கன்னா அதுவும் சேங்ஷன் ஆகி வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. சிலருக்கு சந்ததி விருத்தி ஆகாதவர்களுக்கு இன்று சந்ததி விருத்தி ஆவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். இன்று வளைகாப்பு நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக லீகலா ஒப்பீனியன் பார்த்துட்டு கடன் கொடுங்க. வாய்மொழி வாக்குறுதி மூலம் கடன் கொடுப்பதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. அப்படியே நீங்க கடன் கொடுத்தீங்கன்னா கடன் திருப்பி வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் குறைவாகவே இருக்கிறது.
எந்த ஒரு கடனும் யாருக்காவது ஒரு பைசா கொடுத்தா கூட லீகலா ஒப்பீனியன் பார்த்துட்டு கையெழுத்து வாங்கிட்டு கடனை கொடுங்க. அப்படி இருந்தா மட்டும்தான் கடன் போன பணம் திருப்பி வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது. மேலும் ஏதாவது பண்ணை சார்ந்து விவசாயம் செய்தவர்களுக்கு இன்று கால்நடைகள் மூலம் ஏற்ற லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது. விவசாய பொருள்கள் சார்ந்து வியாபாரம் செய்தவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது வியாபாரம் சார்ந்து இன்று ஏதாவது பயணங்கள் மேற்கொள்வதற்கு எதிர்பார்த்த நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. சிலர் குடும்பத்துடன் இன்ப சுற்றுலா சென்று வருவதற்கும் புனித நதிகளில் நீராடுவதற்குமான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு. கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இன்று மூதாதையர் சொத்துக்களில் பாட்டன் வழி சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. மேலும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இன்று குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. கணவன் முழு மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று தொழிலை பொறுத்தவரை நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பணவரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக இருக்கிறது. மேலும் விவசாயம் சார்ந்த தொழில் செய்வர்களுக்கு விவசாய நிலத்தில் ஏதாவது சிறு சிறு பிரச்சனைகளும் சிறு தொந்தரவுகளும் வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது. மேலும் குழந்தைகள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. நீண்ட நாட்களாக படிப்பில் மந்தமாக இருந்த குழந்தைகள் இன்று படிப்பில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. சிலருக்கு ஏதாவது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க சிலருக்கு சில பிரச்சனைகள் கொடுப்பதாக இன்று அறியப்படுகிறது. முடிந்தளவு இன்று யாரிடமும் ஒதுங்கி செல்வது மிகவும் அவசியமாகிறது. மேலும் அலுவலகத்தில் வேலை செய்பவர்கள் இன்று உளவியல் மூலமாக சிலர் உங்களை தாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, மன ரீதியாக உங்களுக்கு சில குழப்பங்கள் ஏற்படுத்தும் சில சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். முடிந்தளவு யார் எது சொன்னாலும் இன்று நீங்கள் தெளிவாக எந்த முடிவு எடுக்க வேண்டிய ஒரு சாத்தியக்கூறும் சிலருக்கு அமையும். யாரும் எதை சொன்னாலும் இன்னைக்கு நம்பிட வேணாம், முழுமையா நம்பினீங்கன்னா அது தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. சதயம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஜென்மத்தாரை முடிந்தளவு இன்று அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான வேலைகளை செய்திருந்தால் தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. மேலும் தொழிலை பொறுத்தவரை சில மந்தமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. முடிந்தளவு இன்று திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. அப்படியே நீங்க பேசுனீங்கன்னா கூட கொஞ்சம் விட்டு கொடுத்து பேசுவது மிகவும் அவசியமாகிறது. ஏதாவது நிலம் சார்ந்து வீடு சார்ந்து ஏதாவது முயற்சி எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. அப்படியே நீங்க ஏதாவது பேசுனீங்கன்னா கூட உங்களுக்கு பாதகமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது இந்த சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் சிலருக்கு ஏதாவது கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இந்த கொடுக்கல் வாங்கல் மூலம் தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதாக இருப்பதால் முடிந்தளவு கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இன்று யாருக்காவது ஏதாவது ஒரு சூரிட்டி கையெழுத்து போடுவதோ அல்லது வாய்மொழி வாக்குறுதி கொடுப்பதையோ தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. அப்படியே நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா கூட பிற்காலத்தில் தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. மேலும் இந்த வண்டி வாகனம் மூலம் எதிர்பார்த்த லாபங்கள் மிகவும் குறைவாகவே இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. இன்று அலுவலகத்தை பொறுத்தவரை சக ஊழியர்களிடம் கொஞ்சம் நிதானத்துடன் பேசுவது மிகவும் அவசியமாகிறது. நீங்க ஏதாவது ஓப்பனா பேசுனீங்கன்னா அது தேவையில்லாத சிக்கல்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது இந்த சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று புதிய முதலீடு தொடங்குவதற்கும் புதிய செயல்களை அறிமுகம் செய்வதற்கும் ஏதாவது புதிய பொருள்களை அறிமுகம் செய்வதற்கும் உகந்த நாளாக இன்று புதிய பொருள்களை அறிமுகம் செய்வதற்கும் இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது ஒரு வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பணவரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இன்று ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் சிலருக்கு எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றவர்களுக்கு நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த சூழ்நிலை மாறி இன்று தொழிலில் கொடிகட்டி பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. சிலருக்கு சுப விரைய செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். அப்படி என்னன்னா சிலருக்கு நகை வாங்குவதற்கும் புடவைகள் சுப செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இன்று நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து காரியங்களும் மிகவும் கனக்கச்சிதமாக நடப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். மனதில் விரும்பிய எந்த ஒரு காரியத்தையும் இணைந்து துணிந்து செய்வதற்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு.
மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு இன்று மிகவும் அற்புதமான நாளாக இன்று கருதப்படுகிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு உகந்த பலன் தருவதாகவே இன்று அமையும். தாயாரின் மூலம் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று வண்டி வாகனங்கள் மூலம் டிராவல்ஸ் வச்சு நடத்துறவங்களுக்கு வண்டி வாகனங்கள் மூலம் எதிர்பார்த்த லாபங்கள் மிகவும் அதிகமாகவே கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது. மேலும் ஏதாவது ஆட்டோமொபைல்ஸ் பிசினஸ் பண்றவங்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பணவரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. சிலருக்கு சந்ததி விருத்தி ஆவாதவர்களுக்கு சந்ததி விருத்தி ஆவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் சிலருக்கு அமைகிறது. இன்று தொழிலை பொறுத்தவரை சிலருக்கு ப்ரமோஷன் ஆக வேண்டிய ஒரு அரசு அலுவலர்கள் ப்ரமோஷன் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். நீண்ட நாட்களாக ஏதாவது அரியர்ஸ் பணம் வர வேண்டிய இருந்த சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அது வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. மொத்தத்தில் நின்று நீங்கள் எதிர்பார்த்த எல்லா பலன்களும் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது இந்த மீனராசி நேயர்களுக்கு. இன்று அலுவலகத்தில் சக ஊழியர்களுடன் மிகவும் மதிப்பு மரியாதையுடன் நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். மூத்த அதிகாரிகள் மூலம் இன்று உங்களுக்கு ஒரு நற்பலன்களும் ஒரு நல்ல செய்திகளும் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் மிகவும் அதிகமாகவே இருக்கிறது இந்த மீனராசி நேயர்களுக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று முடிந்தளவு பயணங்களை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இந்த பயணங்கள் மூலம் தேவையில்லாத வண்டி வாகனங்களில் ஏதாவது விபத்துகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. மேலும் சிலருக்கு முடிந்தளவு இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இந்த இரவு நேர பயணங்கள் மூலம் தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது. அப்படியே பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக சாலை விதிகளை மதித்து இன்று பயணம் செய்வது மிகவும் அவசியமாகிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் சிறு சிறு தடை தாமதங்கள் ஏற்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது. முடிந்த அளவு யாரிடமும் கொஞ்சம் கவனமுடனும் நிதானமுடனும் பேசுவது மிகவும் அவசியமாகிறது. விவசாயம் தொழில் சார்ந்து விவசாயம் செய்பவர்களுக்கு சில விஷஜந்துக்கள் மூலம் சிறு பிரச்சனைகள் இருப்பதால் முடிந்த அளவு கொஞ்சம் நிதானத்துடன் இருப்பதும் அவசியமாகிறது. மேலும் ஏதாவது விவசாய கருவிகளை பயன்படுத்தும் போது கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடன் இருப்பது அவசியமாகிறது. விவசாய கருவிகள் மூலம் சில காயங்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. மேலும் ஏதாவது உடற்பயிற்சி செய்யும் வீரர்கள் ஏதாவது உடற்பயிற்சியில் கொஞ்சம் கவனத்துடன் செய்வது அவசியமாகிறது. அளவுக்கு அதிகமாக உடற்பயிற்சி செய்வதனால் தேவையில்லாத சில ஆரோக்கிய குறைபாடுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது. மேலும் நீச்சல் குளத்தில் நீச்சல் பயிற்சி எடுக்கும் வீரர்கள் கொஞ்சம் நீச்சல் குளத்துல கொஞ்சம் பார்த்து நிதானமா நீச்சல் பயிற்சி எடுங்க, இல்லாட்டி தேவையில்லாத சில சிக்கல்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் சில கவனமுடன் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. ஆகவே முடிந்தளவு எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடனும் ஒரு முறைக்கு பல முறை யோசனை செய்வது அவசியமாகிறது இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மிகவும் ஒரு அற்புதமான நாளாக இன்று அமைகிறது. திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. சிலருக்கு நிலம் சார்ந்து வீடு சார்ந்து எடுக்க வேண்டிய முயற்சிகள் அனைத்தும் இன்று ஒரு நல்ல பலன்கள் தருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. முடிந்தளவு இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு ஏற்ற பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. மேலும் ஏதாவது புதிய நிலங்கள் வாங்குவதற்கும் ஏதாவது வீடுகள் ஏதாவது நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு அபார்ட்மெண்ட்ல வீடு பார்த்திருந்தீங்கன்னா அது வாங்குவதற்கும் இன்று உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் சிலருக்கு ஏதாவது கடன் பிரச்சனை சில கடன் பிரச்சனைகள்லாம் தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது. முடிந்த அளவு இன்று வாங்கிய கடனை கட்டுவதற்கு உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. கையில் ஏதாவது காசு வச்சிருந்தீங்கன்னா இன்று கடனை கட்டுவதற்கு மிகவும் அருமையான நாளாகவும் கூடிய விரைவில் கடன் தீர்வதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது ஒரு ஆரோக்கியம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று ஒரு நல்ல பலன்கள் தருவதாகவே அமைகிறது. இன்று ஏதாவது நீண்ட நாட்களாக நோய் நொடியில் இருப்பவர்கள் இன்று தக்க மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்று உங்களுக்கு ஒரு பூரண குணம் ஆவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு. நன்றி நேயர்களே. இன்று பிறந்த நாள் விழா காணும் குழந்தை செல்வங்களுக்கும் திருமண நாள் விழா காணும் தம்பதியர்களுக்கும் இந்த கிரகலட்சுமி அஸ்ட்ரோ சேனல் சார்பாக தன்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம்.